ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம சத்தம் போட்டுட்ருக்காங்க. உடனே கருணா இங்கே பாரு, ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்க, எதுக்கு எடுத்தாலும் சும்மா சும்மா கத்திகிட்ருக்க, ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு போதும். இங்கே பாரு, என்ன இதான் சாக்கு, நீ என்ன தொடலான்னு பார்க்குறியா அப்படின்னு போது, ஏய் அடிச்சேன்னா அப்படின்னு சொல்லி கருணா அடிக்கலான்னு போகிறாங்க. உடனே இந்த பயப்படுறாங்க. ஓஹோ, நீங்களா அடிக்காதது மட்டும்தான் குறை, அடித்து இங்கே என் கதையை முடிச்சிரு அப்படின்னு போதும். இங்கே பாரு, நான் பொம்பளைங்க மேலெல்லாம் கை வைக்க மாட்டேன், வீணா என்ன அடிக்க வச்சிடாத சொல்லிட்டான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கருணா அந்த இடத்துல சத்தம் போட்டதும் இது செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. சி, என் அக்கா வாழ்க்கைக்காக நான் என்னெல்லாம் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கு. இங்கே பாரு, உன் அக்கா வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும்னா ஒழுங்கா இங்கே நடக்கிறதுலாம் பொறுத்துட்டு இருந்து தான் ஆகணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கார் செட்டை போட்டிட்டு கருணா அங்கேருந்து கிளம்பினதும் உடனே இண்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. பாத்தியாம்மா, உன் பொண்ணு படுற பாட்டை நீ பாத்தியா? நீ எங்கம்மா இருக்க? நான் இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சும் நீ ஏமா எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இண்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா கருணா அவங்க ஃப்ரெண்ட் டே மச்சான் என்னாச்சுடா, அங்கே தங்கச்சி கூட இருக்காம இங்கே இருக்க, டேய் நீ புது மாப்பிள்ளடா, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணமாக்கி இருக்கு அப்படின்னு போதும். இங்கே பாரு, முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காது, நானே ஏற்கனவே செம கடுப்பில் இருக்கேன் அப்படின்னுட்டு அந்த இடத்துல கருணா ரொம்ப ஓவராக குடிச்சிட்டு இருக்காங்க. டேய் குடிக்காதடா, தங்கச்சி என்னடா நினைக்கும், டேய் யாருக்கு யாரடா தங்கச்சி, எப்போ இருந்தா அவருக்கு தங்கச்சி, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல, என் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த காலத்தில் தாலி கட்டின, தேவையில்லாமல் பேசின கடுப்பேற்றிட்டு இருக்காத அப்படின்னா இந்த கூட நீ விருப்பப்பட்டு வாழ மாட்டியா மச்சான் அப்படின்னு நம்ம கருணாவோட ஃப்ரெண்ட் கேட்குறாங்க. இங்கே பாரு, தாலி கட்டி தொலைச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக தான் அவள் இப்போ இந்த வீட்டு மருமகளாக வந்திருக்கா, பணம் கிடைச்சது என்னை விட்டு போயிடுவா, நானும் அவளை தலை முழுகிடுவேண்டா சாமி அப்படின்னுட்டு ரொம்ப அதிக அளவாக குடிச்சிட்டு இருக்காங்க. டே போதுண்டா போதும், இங்கே பாரு, அவள் பொம்பளை பிள்ளை, பசி வேற, சாப்பிடாம இருப்பா, நீ தானே ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு கருணாவோட ஃப்ரெண்ட் சொன்னதும் ஆமால நம்பி வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு சாப்பாடு வாங்கிட்டு கருணா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கதவை தட்டுறாங்க. உடனே இந்த திறக்கிறாங்க, தள்ளாடிட்டு இருக்காங்க. கருணா என்ன அவ்வளோ குடிச்சிருக்காங்க. ஏய் குடிச்சிருக்கியா அப்படின்னதும் ஆமாம் குடிச்சிருக்கேன், அதுக்கு என்ன எவ்வளோ தைரியம் இருந்தா நீ நடுராத்திரில அதுவும் ஏன் முன்னாடி குடிச்சிட்டு வந்திருப்ப அப்படின்னு இது சத்தம் போடுறாங்க. ஏய் நான் குடிப்பேன், உனக்கு என்ன வந்துச்சு? ஓஹோ இப்போ புரியுது, நான் தாலி கட்டின பொண்டாட்டில, அப்போ நீ கோவப்படுறதுல நியாயம்தான், நான் குடிக்கிறது தப்பு தான் இல்லை அப்படின்னு போதும். உடனே இந்த செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஏய் அதுக்கெல்லாம் இல்லை, நீ குடிச்சிக்கோ, குடிக்காம போ, ஆனால் உன் நாத்தம் தாங்க முடியல அப்படின்னதும் உடனே சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பசில இருப்பேன், காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, இதில் சாப்பாடு இருக்குது எடுத்து சாப்பிடு அப்படின்னு போதும். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், இந்த சாப்பாடு தான் ஒரு கேடு அப்படின்னு போதும். சரி விரும்பினா சாப்பிடு, பாவம் பொண்ணு சாப்பிடாம இருப்பாளின்னு சாப்பாடு வாங்கிட்டு வந்தா ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னுட்டு உடனே கருணா சாப்பாட்டு பார்சலை வச்சுட்டு ஷர்ட்டை கலட்டி அவங்க கொடி கம்பியில் போடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா இண்டு பயப்படுறாங்க. ஐயோ என்ன இவன் ஷர்ட்டெல்லாம் கலட்டுறா அப்படின்னு ஷர்ட்டை கலட்டி முடிச்சதும் நேராக கதவுக்கு தாப்பால் போடுறாங்க. ஏய் இப்போ எதுக்கு நீ கதவெல்லாம் சாத்துற அப்படின்னு போதும். இங்கே பாரு, என்ன இப்படி பேசுகிற, நான் உனக்கு புருஷன், நமக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்கு, நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக இந்த பக்கத்துலேயே கருணா நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு வேணாம், ரொம்ப தப்பு பண்ணுற, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக இது சுவத்தில் மாட்டிக்கிறாங்க. நம்ம கருணா சூப்பராக ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அங்கே பார்த்தோன்னா இது பயப்படுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சு.